ஆத்தா, எனக்கு வயிறெல்லாம் உப்பசமா இருக்கு. நான் கொஞ்சம் தூரம் போய் நடந்துட்டு வரேன். கருவாயா, நடு ஜாமத்துல இத மாதிரி காமெடி பண்ணாதடா. இந்த மாதிரி அர்த்த ராத்திரியில யாராவது வாக்கிங் போவாங்களா? தூக்கமே வரமாட்டேங்குது ஆத்தா, வயிறெல்லாம் உப்பசமா இருக்கு. அத்தான் கொஞ்ச நேரம் போய் வாக்கிங் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். கருவாயா, நான் உனக்கு சீரக தண்ணி வச்சு கொடுக்குறேன். ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தூங்குடா. தூக்கம் நல்லா சூப்பரா வரும். இதுக்காண்டி போய் நீ இந்த நேரத்துக்கு வாக்கிங் போவியா? என்ன அத்தா உனக்கு இப்ப பிரச்சனை? நான் வாக்கிங்க்கு போயிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷத்துல வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, போய் தூங்கு ஆத்தா. இப்ப எல்லாம் ஊர்ல பேய்ங்க சுத்திட்டு இருக்கான். நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. நீ இந்த நேரத்துல போய் வாக்கிங் போறேன்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அப்படியா அத்தா? நானும் தனியா போறதுக்கு பயமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பேய்ங்க எல்லாம் ஊர்ல சுத்துது இல்ல, நானும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரேன் ஆத்தா. நீ போய் தூங்கு ஆத்தா. ஆக மாத்தா, இன்னைக்கு நீ போய் தான் தீரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்க. நான் சொன்னா நீ எங்க கேட்க போற? சரி, நீ என்னமோ பண்ணி தொலை. நாளைக்கு பேய்க்கு பிடிச்சிட்டு வந்து நின்னா நான் எல்லாம் உன்னை மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து மந்திரிக்க மாட்டேன். இப்பவே சொல்லிவிட்டேன். ஆத்தா, நீ போய் தூங்கு ஆத்தா. நான் 10 நிமிஷத்துல இப்படி போய் அப்படி வந்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத ஆத்தா. பாரு, இந்த ஊர்ல எங்களை பார்த்து யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை நடத்தணும், அப்பதான் எல்லாம் பயப்படுவாங்க. என்ன சொல்ற? இப்போ எங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் சம்பவத்தை பண்ண போனா எனக்கே சம்பவம் நடந்துடுது. அதனால நீ கொஞ்ச நாள் வாயை மூடிட்டு பேசாம கம்முனு இரு. உன் பேச்சை கேட்டு அடி வாங்கி வாங்கி என் உடம்பெல்லாம் புண்ணா போயிடுச்சு. இனிமே அடி வாங்கறதுக்கு என் உடம்புல தெம்பே இல்லை. நானே நல்லா யோசனை பண்ணி சூப்பரா ஒரு திட்டம் போட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவமா பண்றேன். உன் பேச்சை கேட்டா எல்லாம் இத மாதிரி தான் சொதப்பிட்டே இருக்கு. உனக்கெல்லாம் இப்ப மூளையெல்லாம் வேலையே பண்றதில்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூளைய பத்தி பேசுவ? நான் என்ன மூளை இல்லாத முட்டாளா? உன்னாலதான் எதையுமே ஒழுங்கா பண்ண முடியல. தப்பு எல்லாம் நீ பண்ணிட்டு என் மேல பழி போடுறியா? அந்த பாலா போன கிளவி கிட்ட அடி வாங்கினதுல இருந்து எல்லாம் என்ன அடிச்சுட்டே இருக்காங்க. அம்மா, இந்த பாலா போன பாஸ்கிய நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே களத்துல இறங்கி அடிக்கிறேன். நான் சும்மா இறங்கி அடிச்சா ஊரே அதிரும் இல்ல. என் கையில இன்னைக்கு யாரு சிக்கினாலும் அவங்கள நாசம் பண்ணாம விட மாட்டேன். சேகரே, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எதுக்குடா என்ன இந்த நடு ராத்திரியில கூப்பிட்ட? கோபாலு, நான் உனக்காண்டி ஒரு சூப்பரான மேட்ரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்டா. அதை கேட்டா நீ அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போற. சேகரு, சீக்கிரமா சொல்லி தொலைடா. அம்மா முழிச்சுக்கிட்டா நான் வீட்டுல இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்கு போனா உதன்னு உதைக்கும்டா. சேகரு, இவ்வளவு நாள் உத வாங்கி இன்னுமா நீ பழகல? உதையெல்லாம் வாங்கி நல்லா பழகிக்கணும். அப்பதான் லைஃபை ஈஸியா ஓட்ட முடியும்டா. அப்பா சாமி, இந்த நைட்டில் இந்த மொக்க போறதுக்காகத்தான் நீ என்னை கூப்பிட்டியா? நான் வேணா உன் காலில் கூட விழுவுறேன். ஆளை விட்றா, நான் வீட்டுக்கு போறேன். கோபாலு, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ அப்படியே ஆடி போயிடுவ. நான் உனக்காண்டி ஒரு பொடியை கொண்டாந்து வச்சிருக்கேன்டா. அது சாதாரண பொடி இல்லடா, அது வசிய பொடிடா. அத உனக்காகத்தான் நான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன்டா. அட கர்மமே, நீ இப்படிப்பட்ட கேவலமான ஆளா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருக்க மாட்டேன்டா. நான் முதல்ல இங்க இருந்து போறேன்டா. கேன பயல, நான் உனக்காண்டின்னா அந்த பொண்ணுக்காகன்னு சொன்னேன்டா. நீ தானடா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டே இருக்க. அதனால பாவம் பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இந்த வசியப்படியை கொண்டு வந்தா நீ என்னென்னமோ பேசுற கருமம் பிடிச்சவன. சேகரு, சாரிடா, நான் என்னமோ ஏதோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சரிடா, சீக்கிரமா அந்த வசியப்பொடி குடுறா. அந்த வசியப்பொடியை நான் குடிச்சா அந்த பொண்ணு என் பின்னாடியே வந்துடும் இல்ல? கோபாலு, அப்படியெல்லாம் நினைச்ச அந்த பொடியை கிடிய குடிச்சு வச்சிடாதடா. அந்த பொடி குடிக்கிறதுக்கு இல்ல, மேல ஊதுறதுக்கு.
அப்புறம் நீ அந்த பொடியை குடிச்சு செத்து போயிட்டேன்னா நான் எல்லாம் அதுக்கு பொறுப்பு இல்லடா. டா சேகரு, எனக்காண்டி நீ இந்த வசிய பொடியை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. ஆமா, இதை என்ன பண்ணணும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுடா, நான் அதே மாதிரி பண்றேன். டா கோபாலு, நான் எதுக்காக உனக்கு இந்த நைட் டைம்ல கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமாடா? டேய், இந்த நேரத்துல அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்குண்டா. நீ நைஸா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவன் மூஞ்சியில இந்த பொடியை ஊதி விட்டுட்டேன்னு வெய்யி, அந்த பொண்ணு அப்புறம் உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாடா. டா சேகரு, நண்பன்னா நீ தாண்டா உண்மையான நண்பன். உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு எனக்கே தெரியலடா. டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. அந்த பொடியை குட்றா, நான் இன்னைக்கு எப்படியாவது போய் அந்த பொண்ணு மூஞ்சியில இந்த பொடியை போட்டுறேன்டா. டா கோபாலு, ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பொடியை யூஸ் பண்ணணும்டா. தெரிஞ்சோ தெரியாம வேற யாராவது மேல இந்த பொடியை போட்டுட்டேன்னு வை, அப்புறம் அவங்க உன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுடுவாங்கடா. என்ன கோபாலுண்ண, என்னென்ன இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? டா கருவையா, ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ எங்க போறீங்கன்னு கேட்டா அந்த காரியம் விளங்குமாடா? இது கூட உனக்கு தெரியாதாடா? ஐயோ, இந்த நேரத்துல முக்கியமான வேலையா? ஏன்னா உன் வீட்டுல கக்கூஸ் இல்லையான? இந்த நேரத்துல போய் வெளியே போறிய, ஏதாச்சும் பாம்பு பூரான் கடிச்சு வச்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணுவ? டே, கக்கூஸ்க்கு போறது தான் முக்கியமான வேலையாடா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்னா இப்படி சொல்லிட்ட, உலகத்திலேயே அதுதானே ரொம்ப முக்கியமான வேலை. அது மட்டும் நின்று போச்சு, மூச்சே நின்று போச்சு. இது கூட உனக்கு தெரியாதானே? டே கருவாயா, என்னை கடுப்பேத்தாதடா. ஏன்டா என்னை இப்படி தொல்லை பண்ற? நீ என்னதான் என்னை தொல்லை பண்ணாலும் நான் கையில ஒரு பொடி வச்சிருக்கேன். அது என்னன்னு உனக்கு சொல்லவே மாட்டேன்டா. அந்த பொடியா? அந்த பொடி பத்தி நீ ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த பொடியை சேகருக்கு நான் தானே கொடுத்தேன், எனக்கு தெரியாதா? டே கருவாயா, என்னடா சொல்ற? சேகருக்கு நீ தான் அந்த பொடியை கொடுத்தியா? அவன் என்னமோ இது வசிய பொடி, இது மேல போட்டா யார் மேல நாம இத போடுறோமோ அவங்க நம்ம பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தானடா அவன் சொன்னான். இது நெசமாலுமே வசிய பொடியா, இல்ல நீ ஏதாச்சும் ரீல் சுத்தினியா? உண்மைய சொல்லுடா. ஏன்னா நெசமாவே அந்த மாதிரி ஒரு பொடி இருந்துச்சுன்னா சேகர் முதல்ல அவன் பொண்டாட்டி மேலதான் போட்டிருப்பான். அவன் பொண்டாட்டி தான் டெய்லி அவளை அடி பின்னிட்டு இருக்கா. நீ என்னடானா இதெல்லாம் அவன் சொன்னான்னு போய் நம்புறியே? ஆமாண்டா கருவாயா, நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. நான் இத பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் வசியப்பொடி கொடுத்த உடனே நான் வாங்கிட்டு அந்த டவுனு பொண்ணு மேல போடலான்னு தாண்டா போயிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்து இந்த விஷயத்த சொன்ன, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த பொடி மட்டும் வேலை பண்ணாம இருந்து அந்த பொண்ணு அவ அம்மா கிட்ட சொல்லி இருந்தா அந்த கிளவி என்ன துரத்தி துரத்தி அடிச்சிருக்கும். நல்ல வேலை நீ வந்து சொன்னடா கருவாயா, இல்லைன்னா இன்னைக்கு என் கதையே காலியாயிருக்கும். டே கருவாயா, எனக்கு இந்த கருவம் பிடிச்ச பொடியே வேணாம். இந்த பொடிய நீயே வச்சுக்கோடா. இதுதான் மேட்ரா? இதுக்காண்டி தான் நீ போயிட்டு இருந்தியா? அதானே பார்த்தேன். நான் வயிறு சரியில்லை, கொஞ்சம் வாக்கிங் பண்ணலான்னு நடந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் நீங்க 2 பேரும் பேசுனதை பார்த்தேன். அதான் என்னன்னு உன்னை கேட்டா நீ சொல்லவே இல்லை. அதான் நான் போட்டு வாங்கினேன். இப்ப பாத்தியா உண்மையெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு? நான் ஒரு உண்மை சொல்லட்டா, நான் இந்த பொடிய சேகருக்கு கொடுக்கல, நான் சும்மா ஒரு டூப்பு தான் விட்டேன். கருவையா, அப்ப நான் தான் எல்லாம் உளறி கொட்டினேனா? இந்த பாடுறா, ஒழுங்கா அந்த பொடியை திருப்பி குடுறா. அதெல்லாம் முடியாது. வேணும்னா இந்த பொடியை உன் மேல போடுறேன். நெசமாலுமே இந்த பொடி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. டே கருவையா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பண்ணிடாதடா. என்னடா உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ கருவையா, உன் பின்னாடி பிசாசு நின்றுட்டு இருக்குடா, சீக்கிரமா ஓடுறா. ஐயோ, ஆத்தா முதல்ல சொன்னிச்சு இந்த நேரத்துல வாக்கிங் போகாதடா, பேய் பிசாசு ஊர்ல எல்லாம் நடமாடிட்டு இருக்குன்னு. நான் தான் கேட்கல. இப்ப வந்து சரியா பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேனா? என்னது இது? என்ன போக விட மாட்டியா? இத பாரு, உன் வேலைய நீ பாரு, என் வேலைய நான் பாக்குறேன். இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன போக விடு. ஐயோ,
நான் முதல்ல இங்கேருந்து ஓடுறேன்ப்பா. என்ன இந்த பிசாசு இப்படி லுக்கு விடுது? பேசாம கையில் இருக்கிற பொடியை இது மேலே போட்டுட்டு ஓடி போயிடலாம். டேய் கருவையா, இந்த ஊர்லே நீ ஒருத்தன் தாண்டா நல்லவன், நேர்மையா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயையோ, இந்த வசியப்பொடி நெசமாலுமே உண்மையான வசியப்பொடி தான் போல இருக்கே. இந்த பேய் இப்படி சொல்லுது. சரி, நம்ம முதல்ல இங்கிருந்து ஓடி போலாம். டேய் கருவையா, என்னை விட்டு போகாதடா. என்னை விட்டு நீ போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. நீ என்னைக்குமே என் கூடயே இருடா. ஐயையோ, ஆளை விடு சாமி. டேய் கருவையா, நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. இனிமே நான் உன் பின்னாடியே சுத்த போறேன்.